உலகத்திலேயே இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட தலை சிறந்த புகைப்படங்களில் 10 எடுத்துக்கிட்டோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு புகைப்படம் இது இருக்கும். என்னடா 2 ஆம்பளைங்க முத்தம் கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் வாய்க்கு வாய் முத்தம் கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் என்னதுலேயே தொங்கிட்டு முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. இதை போய் சொல்கிறீங்களே, நான் வஞ்ச பூச்சியோட சொல்கிறதா நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன், முழுசாக கேளுங்க. 1967 யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் நடந்த ஒரு கதை இது. கவனமாக கேளுங்க. ராக்கோ மொராபிட்டோன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் வண்டியில் போயிட்டு இருந்திருக்காரு, காரில் போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிற வழியில் ஒரு லைன்மேன் ஒரு எலக்ட்ரிக் போலில் தலைகீழ் தொங்கிட்டு இருந்திருக்கார். பக்கத்தில் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க, சத்தம் போட்டுட்ருக்காங்க. இவர் இம்மிடியேட்டாக வண்டியை நிறுத்திட்டு பக்கத்தில் உள்ள டெலிஃபோன் பூத்தில் போய் ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேமரா எடுத்து அதை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ திடீர்னு இன்னொருத்தர் கீழே இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த லைன் மேலே ஏறி அவரை பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு மூச்சு இல்லைன்னு கத்தியிருக்காரு. உடனே அவருக்கு மவுத் டு மவுத் ப்ரீத்திங் கொடுத்துருக்காரு. மூச்சு கொடுக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் அவருக்கு மூச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இமீடியட்டாக அவரை கீழே இறக்கி அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸில் அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அவர் அங்கே போய் காப்பாற்றப்படுகிறார். இந்த இன்சிடென்ட் ஃபுல்லாகவே ராக்கோ மொராபிட்டோ அவரோட கேமராவில் கேப்சர் பண்ணுறாரு. இதில் கரண்ட்டில் அடிப்பட்டவர் பேர் ரேண்டால் சாம்பியன். அவருக்கு மூச்சு கொடுத்தவர் பேர் ஜேடி தாம்சன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஜேடி தாம்சனை பயங்கரமாக பாராட்டுறாங்க உயிரை காப்பாற்றினதால. அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் இந்த இன்சிடென்ட் பப்ளிஷ் ஆகுது. இவரோட ஃபோட்டோவோட சேர்த்து அந்த ஃபோட்டோ பயங்கர வைரல் ஆகிட்டு அதை அடுத்து 1968 அந்த ஃபோட்டோக்காக புலிட்சர் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. புலிட்சர் ப்ரைஸ் பெஸ்ட் ஃபோட்டோக்காக கொடுக்கப்படுற ஒரு உயரிய விருது. அந்த விருதை இந்த ஃபோட்டோ வாங்குது. அந்த ஃபோட்டோ பப்ளிஷ் ஆகிறப்ப அந்த நியூஸ் பேப்பர் அந்த ஃபோட்டோக்கு வச்ச பேர் த கிஸ் ஆஃப் லைஃப். செம்மையான பேர் இல்லை. அதுக்கப்புறம் அந்த சிபிஆர் பண்ண ஜேடி தாம்சனுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிது. நிறைய ஆர்கனைசேஷன்லேருந்து சரி, மக்கள் சைட்லேருந்து சரி. ஜாக்சன்வில் சிட்டியில் ஒரு ஸ்ட்ரீட்டையே அவர் பேரை வச்சாங்க. இப்போ தெரியுதா ஏன் இது ஒன்று தலை சிறந்த ஃபோட்டோன்னு சொல்கிறேன்னு. மவுத் டு மவுத் ப்ரீத்திங் சிபிஆரோட ஒரு முக்கியமான காம்பனண்ட்டு. என்ன தான் அவர் ஹாஸ்பிட்டல் போய் உயிர் பிழைச்சாலும் சரியான சமயத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட மவுத் டு மவுத் ப்ரீத்திங் தான் அவர் உயிர் ஹாஸ்பிட்டல் பிழைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். 1967 யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு எப்போ சிபிஆர் பண்ணணும், எப்படி பண்ணணும் சரியாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே இந்தியாவில் இப்போ 2025 இன்னமுமே ஒருத்தருக்கு எப்படி சிபிஆர் பண்ணுறது சரியாக பண்ணுறதுன்னு ஈவன் படித்தவங்களுக்கு கூட தெரியல. இன்னமுமே நம்ம ஊரில் யார் மயக்கம் போட்டு விழுந்தாலும் என்ன காரணமாக இருந்தாலும் அவங்களுக்கு உட்கார வச்சு வாயில் தண்ணியை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருக்கும் இந்த சூழ்நிலை வரக்கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு, கரண்ட் ஷாக் அடிக்கிறது, ட்ரௌனிங், ஏதாவது தண்ணியில் மூழ்கி போயிடுறது, கார்டியாக் அரெஸ்ட், இந்த மாதிரி சூழ்நிலை வர்றப்ப சரியா நீங்க சிபிஆர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல உயிர் பிழைக்கிறதுக்கு நீங்க சரியா கொடுத்த சிபிஆர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். எல்லாரும் சிபிஆர் எப்படி சரியா பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.